பகுதியில் பார்த்திங்கன்னா கோபர்தன் கேஸ் திட்டத்தை மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்திக்கிறோம். கோபர்தன் கேஸ்ன்னா பயோகேஸ், அதாவது ஊராட்சி பகுதிகளில் சேகரமாகிற உணவு கழிவுகளை கொண்டு கேஸ் உற்பத்தி பண்ணி அதையே சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். 400 குழந்தைகளுக்கு மேலே படிக்கிற செல்லம்பாளையம் உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு சமைப்பதற்காக அந்த கேஸை பயன்படுத்திக்கிறோம். இதோட திட்ட மதிப்பீடு 25 லட்சம் ரூபா மதிப்பில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ ஒரு 6 மாத காலமாக செயல்பட்டுக்குது. இதோட உணவு கழிவுகளை தினந்தோறும் நாங்கள் வீடு வீடாக வாங்குகிற தூய்மை காவலர் மூலமாக வாங்குகிற இதுலேருந்து காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள் எல்லாமே ஒன்று சேர்த்து அதை கொண்டு போய் பயோகேஸ் பயன்படுத்துகிறோம். இதனால் எங்களுக்கு 2 வகையில் பயனுள்ளதாக இருக்குது. உணவு கழிவுகளை வச்சு அப்புறப்படுத்துகிற போது துர்நாற்றம் வீசு, அதை தவிர்த்துக்கிறோம். பயோகேஸ் பயன்பாடு கம்மியாகிடுது. சமையலுக்கு முழுமையாகவே இந்த கோபர்தன் பயோகேஸில் இருக்கிறத நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, பெரிய சிரமம் இல்லை. மெயின்டைன் பண்ணுறது மட்டும் ஊராட்சியிலேருந்து ஒரு நபரை பணியமர்த்தி பண்ணிகிட்டுருக்கிறோம். மிகச்சிறப்பான முறையில் அது செயல்பட்டு வருது. இந்த உணவு கழிவுகள் எல்லாம் வரும், இந்த கடையில் எல்லாம் உணவுகள் அதிகமாக இருக்கும், காய்கறி வேஸ்ட் இருக்கும். அப்போ இதை நம்ம ஏதோ ஒரு வகையில் அப்புறப்படுத்தணும் போது அதுக்காக நாங்கள் பயோகேஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் போடலாம் அப்படின்னு போட்டோம். அது மூலிமா அதுக்காக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை அணுகும்போது எங்கள் அளவு எவ்வளோ உற்பத்தி வருது என்ன ஏதுங்கிறது அவங்கெல்லாம் ஆய்வு பண்ணினாங்க. ஆய்வு பண்ணும்போது இவ்வளோ சிறப்பாக நடத்தும்போது இத்தனை அளவு டன்னு உங்களுக்கு உணவு கழிவுகள், இந்த காய்கறி கழிவுகள் வருதா அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவட்டத்திலேயே பெரிய அளவில் ஒரு பயோகேஸ் பிளான்ட் ஒன்று கிட்டத்தட்ட 25 லட்சம் மதிப்பீடு, அந்த அளவு ஒரு பெரிய அளவில் ஒரு பிளான்ட் ஒன்று எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. அதை நாங்கள் இப்போ பயன்பாட்டு கொண்டு வந்தோம். அப்போ அதை பயன்பாட்டு கொண்டு வரும்போது இந்த உணவு கழிவுகளும் இந்த காய்கறி வேஸ்ட் இதை வச்சு அதில் நாங்கள் உற்பத்தி பண்ணி ஒரு கேஸை உற்பத்தி பண்ணோம். சரி, அதில் வரக்கூடிய கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மதிய உணவு திட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த கேஸை அவங்களுக்கு கொடுத்து அந்த மூலியமாக இந்த முட்டை வேக ஆரம்பத்தில் இந்த முட்டையை வேக வச்சாங்க. அப்புறம் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அதில் பார்த்தாங்க. அதில் பார்த்துட்டு இருக்கும்போது சரி அதைக்கே கொடுக்கலான்னு சொல்லி போட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடிக்குமே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு கூடம் இது 2க்குமே இந்த கேஸை நாங்கள் கொடுத்தோம். இந்த கேஸில் தான் இன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு தேவையான முட்டை வேக வைக்கிறதும் பருப்பு வேக வைக்கிறதும் அவங்க இதில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எரிபொருள் கேஸுக்கு தேவைப்படக்கூடியதுலேருந்து கம்மியாச்சு. அப்போ கம்மியாகும்போது எரிபொருள் செலவும் அவங்களுக்கு கம்மியாக வந்தது. அதே நேரத்தில் எங்களுக்கு உற்பத்தி பண்ணாங்க உணவு கழிவாகட்டும் காய்கறி கழிவுகளை நாங்கள் இது மூலிமா நாங்கள் ஒரு பயன்பட திட்டமாக இதை நாங்கள் மாற்றணும். இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிலமட்ட தொட்டியாட்ட இது பண்ணிக்கிறாங்க. அதில் உணவு கழிவுகளை முதல்ல அரைச்சி கொண்டு போகிற காய்கறி கழிவுகள் உணவு கழிவுகளெல்லாம் போட்டு அரைச்சி அந்த நிலமட்ட தொட்டி அது மேலே ஒரு பெரிய சிலிண்ட்ரு மாதிரி வச்சுக்கிறாங்க. அதை சுற்றியுமே தண்ணி நிறுத்திக்கிறாங்க. உள்ளே போய் அந்த இதெல்லாம் இதாகி கேஸ் உற்பத்தி ஆகிற போது அந்த சிலிண்ட்ரு மேலே வந்துடுது. அதோட கேஸ் போக மிச்சமிக்கிற கழிவுகள் அருமையான உரமாக பயன்படுது. அது பள்ளி வளாக தொட்டி இருக்கிற மைதானத்தில் வச்சுக்கிற மரக்கன்றுகளுக்கு அது சிறந்த முறையில் ஒரு மக்குன உரமாக பயன்படுத்திட்டு வர்றோம். இந்த பயோகேஸ் பயன்படுத்துகிற போது அவங்களுக்கு அந்த சிலிண்டர் செலவு கம்மியாகுது. கேஸில் இருக்கிறத விட இது விரைவாக சமையல் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்கிறாங்க. அதோட ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 150 கிலோவுக்கு மேலே உணவு கழிவுகள் இப்போ சேகரமாக அதை அப்படியே கேஸுக்கு பயன்படுத்திக்கிறோம். அது அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்குது. எந்த விதமான பிளாஸ்டிக் கழிவுகளோ எதுவும் இல்லாத மாதிரி உணவு கழிவுகள், காய்கறிகள், பழங்கள் இதுகளை மட்டுமே போட்டு கேஸு இதில் உற்பத்தி பண்ணுறோம். கோவை மாவட்டத்திலேயே சின்ன சின்ன யூனிட்டு இருக்குது. 25 லட்சம் ரூபா மதிப்பில் இருக்கிற பெரிய யூனிட்டு கனியூர் ஊராட்சியிலே மட்டும்தான் முதல் முறையாக நிறுவப்பட்டிருக்குது. இது தூய்மை மத்திய அரசோட தூய்மை பாரத இயக்கத்தின் கீழே 25 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது.